நிஃப்டி நம்ம ப்ரீவியஸா அனலைஸ் பண்ண மாரி, நம்மளுக்கு அங்க இருந்து செல் ஆகல. நம்ம எதிர்பார்த்தது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். பட் நம்மளுக்கு அங்க இருந்து ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் ஆயிட்டு அகைன் அப் ட்ரெண்ட் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா சடனா நம்மளுக்கு என்னன்னு தெரியல. யூரோப்பியன் நியூஸ் ஏதோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு எல்லா மார்க்கெட்லயுமே அதாவது வேர்ல்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு 70% ஆஃப் மார்க்கெட் ஃபுல்லாவே ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு டவுன் டர்ன் வந்து குடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ரெக்கவர் ஆகி இப்ப ரெடியா நிக்குது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து டியூஸ்டே வந்து எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா வந்து அனலைஸ் பண்ண போறோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி வந்து எனக்கு ஒரு ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு. பட் இது ஒருவேளை எனக்கு ஃபேக்காக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் செல் ஆச்சு. ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி செல்லாக இருக்குன்னா சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் கொஞ்சம் அது தெளிவாக அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சு அப்படின்னா இந்த லெவல் அகைன் நிஃப்டி வந்து உடைக்குது அப்படிங்கிறப்ப 22,500 நிஃப்டி உடைச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஆல்ரெடி லெவல் வந்து 22,800 23,000 இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. அப்ப டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா மேபி இதே ட்ரெண்ட் எனக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி நெக்ஸ்ட் டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ள கிரியேட் பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து நான் அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கிறேன், டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கல. இதுக்குள்ள நான் கன்ஃபர்மேஷன் மேபி இந்த லெவல்ல போயிட்டு ஒரு ரீட்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு வருது அப்படின்னா நான் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்ப்பேன். இங்க இருந்து எனக்கு ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 22,325 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 21,948 இந்த லெவல் வரைக்கும் நான் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இன்ட்ராடேல எனக்கு எக்ஸாக்டா கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன். நான் எதிர்பார்த்தது மார்னிங் இங்க இருந்து அப் ட்ரெண்ட் போச்சு சரிங்களா. இந்த லெவல்ல இருந்து அப் ட்ரெண்ட் போச்சு. இந்த லெவலை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். அதுவும் இந்த டேவோட லோ பிரேக் பண்ணாதான் ஃபுல்லாக கன்ஃபர்மேஷனே பண்ணோம். இங்கேருந்து எனக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட்டோட ஃபார்மேஷனே கிடைக்கல. ஸோ இங்கேருந்து எனக்கு ரீட்ரெஸ் மட்டும் தான் பண்ணது. இந்த ரேஞ்சுக்குள்ள ரீட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. இந்த லெவல் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்த லெவல் தான் 22,658 எனக்கு மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து தாண்டவே இல்லை. அங்கே வந்து எனக்கு ஜஸ்ட் விக் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேயே எனக்கு நெக்ஸ்ட் இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகே மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரீட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். இந்த 32 ஃபப்போட 32 ரேஞ்சில் வந்து நிஃப்டி வந்து நல்லா வந்து ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட்டில் வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. பட் இந்த கேண்டில் எனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஃபெயிலியர் இந்த டிமாண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன்னா இந்த கேண்டில் அடுத்து முடிஞ்சுமே ஃபெயிலியர் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணணுமே நான் எங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்னா இந்த லெவல் வரையும் எதிர்பார்த்தேன். அதாவது இந்த லெவல் எதிர்பார்த்தேன். இந்த லெவல் வந்துட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த லெவல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. இப்போ இங்கே இருந்து நெக்ஸ்ட் அது நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து இந்த லெவல் வரையும் வந்துருந்து நம்மளுக்கு டே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு. இப்போ நாளைக்கு எதிர்பார்க்கறது கேப் டவுன் நிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறேன். சப்போஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இதை பிரேக் பண்ணாலே எனக்கு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. 22,485 500 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாலே அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் இருக்கு. அகெயின் நாங்கள் சொன்ன மாதிரி தான் அதை பிரேக் பண்ணிட்டு நிஃப்டி ஜஸ்ட் வந்து இந்த லெவல் இதை பிரேக் பண்ணிட்டு இந்த லெவல் போயிட்டு அகெயின் இங்கே ஒரு செல் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல் என்ட்ரி தான். அங்க இருந்து 22,300 292 to 328 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். இதை பிரேக் பண்ணணும் 540 அதாவது 500 இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப இங்க இருந்து 22,681 ஃபர்ஸ்ட் டார்கெட் நெக்ஸ்ட் 800 அதுக்கு அடுத்து 23,000 இதுதான் நம்மளோட டார்கெட் லெவலா நம்ம அப் ட்ரெண்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து டியூஸ்டே வந்து நான் வந்து நிஃப்டி 50ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். மேபி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படிங்கிறப்ப 22,000 ஒன் ஆஃப் த ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். 22,100 அதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 21,000 நம்மளுக்கு நிஃப்டி பிரேக் பண்ணிட்டு எலெக்ஷன் ஃபாலை ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கேண்டில் வந்து டே டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் இருக்கு. நான் மேபி நாளைக்கு வந்து நம்மளுக்கு அது ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டி நம்ம நெக்ஸ்ட் நம்ம எலெக்ஷன் ஃபாலுக்கு தான் நம்ம நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ எலெக்ஷன் ஃபாலை ரீச் பண்ணுமா இல்லை நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து 23,000 போயிட்டு ரீச் பண்ணுமா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.